திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டும் வந்து விடுவதாகவும் திமுகவிற்கும் மின்வெட்டிற்கும் நிறைய தொடர்பு இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், காவிரியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு வழங்க முடியாது என கர்நாடகா கூறிவிட்டதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தண்ணீரை பெற விடியா திமுக அரசுக்கு தெம்புத்திராணி இல்லை என சாடினார். இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கு கர்நாடகா சென்ற ஸ்டாலின் காவிரி நீர் பற்றி பேசவில்லை என குறிப்பிட்ட அவர், 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி அதிமுக வலியுறுத்தியதால் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதாக கூறினார். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் மாதம் நமக்கு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அதுதான் சட்டம். அதுதான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி நமக்கு விட வேண்டிய தண்ணீரை, கர்நாடக அரசு விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்து விடுவதற்கு ஆணையத்தின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. என்றால் இந்திய கூட்டணி என்ற போர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார். கர்நாடகாவிடமிருந்து உரிய நேரத்தில் தண்ணீரை பெறாததால் போதிய நீரின்றி குறுவை சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியில் 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டதாகவும், எஞ்சிய 15% பணிகளை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். விவசாய பிரச்சினைகளை பற்றி ஸ்டாலினும் வாரிசு அமைச்சர் உதயநிதியும் இதுவரை பிரச்சாரத்தில் பேசவில்லை என குறிப்பிட்ட அவர், மக்களை பற்றி கவலை இல்லாமல் குடும்ப வாரிசுகளை பற்றி கவலைப்படும் கட்சிக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கடந்த ஆண்டு இந்த பவானி சாகர் அணையிலிருந்து திறந்து விட்ட உபரி நீர் வீணாக போய் கடலிலே கலந்தது. அந்த தண்ணீர் எல்லாம் நீர் ஏற்றின் மூலமாக இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 32 பொதுப்புணி ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், 970 குளம், குட்டைகள் அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். விவசாயத்திற்கு தேவையான நீரை கொடுத்திருக்கலாம், குடிநீருக்கு தேவையான நீரை கொடுத்திருக்கலாம். ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முளைக்கின்ற பொழுது இந்த திட்டம் நிறைவேறும். அதிமுகவை வீழ்த்த திமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்ததாகவும், அதிமுகவை அழிக்க ஸ்டாலின் எடுத்த திட்டங்கள் அத்தனையும் தூளாக்கப்பட்டன என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறினார். 3 ஆண்டு ஆட்சியில் விடியா திமுக அரசு என்ன செய்தது என மக்களே கேள்வி கேட்கிறார்கள் எனவும் கழக பொதுச் செயலாளர் கூறினார். நம்மை வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து விட்டார்கள் திமுக கட்சி சேர்ந்த தலைவர். ஒன்றல்ல 2 பல அவதாரத்தை எடுத்து அத்தனை அவதாரத்தையும் உங்கள் துணையோடு தவிடுபடியாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் போட்ட திட்டம் அத்தனையும் உங்கள் துணையோடு தூளாக்கப்பட்டது. திமுக ஆட்சியை கண்டித்து அரசு ஊழியர்கள் முதல் விவசாயிகள் வரை போராட்டம் நடத்தி வருவதாக கூறிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டும் வந்து விடுவதாகவும், திமுகவிற்கும் மின்வெட்டிற்கும் நிறைய தொடர்பு இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும். கரண்ட்டுக்கும் திமுகவுக்கு நம்ம நெருக்கம் உண்டு. விடியா திமுக அரசு வந்தாவே பவர் கட்டு வந்துடும். ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை தடையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, செங்கோட்டையன், கருப்பணன் பங்கேற்றனர்.
அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆயிரக்கணக்கானோர் பொதுமக்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.